இறை அன்பில் வளர்ந்து வரும் என் அருமையான சகோதரிகளே, அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நாம் கிறிஸ்து பிறப்பு விழா, திருக்குடும்ப விழா, மூவரசர்கள் பாலன் இயேசுவை கண்டு ஆராதித்த விழா, ஆண்டவரது திருமுழுக்கு விழா என்று எல்லா விழாக்களையும் கொண்டாடிய பின் தற்போது ஆண்டவரின் பொது காலத்தை தொடங்கி இன்றோடு 4 நாட்கள் ஆகிவிட்டது. அன்று ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகள் பணிபுரிந்த அந்த காலத்தை தான் நாம் பொது காலமாக கொண்டாடுகின்றோம். இந்த காலத்தில்தான் இயேசு தம்மை யார் என்று மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் போதித்தார், உடல் ஊனமுற்றவர்களையும் நலமற்றவர்களையும் சுகமாக்குகின்றார். மேலும் பல இன்னல்களையும் பெறுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் கடவுள் தம்மோடு இருந்தும் நம்பிக்கையற்றவர்களாக இருந்ததால் தான் அவர்கள் தோல்வியை சந்திக்கின்றார்கள். நாம் எப்போதும் இறை நம்பிக்கையை உடையவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவரிடம் உள்ள நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தியிலும் தொழுநோயாளி ஆண்டவரிடம் முழு நம்பிக்கையோடு, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் கூடும் என்று கூறுகின்றார். இயேசுவும் அவர் மீது இரக்கம் வைத்து, நான் விரும்புகிறேன், உனது நோய் நீங்குக என்று கூறுகின்றார். அவரும் குணமடைகின்றார். வழக்கை செய்வது இடக்கை அறியாது இருக்கட்டும் என்பதற்கு ஏற்ப நீ போய் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர் கூறுகின்றார். நாமும் பிறருக்கு செய்யும் சிறு சிறு உதவிகளை தம்பட்டமடிக்காமல் அதை விண்ணக தந்தை மட்டும் அறியுமாறு மௌனமாக மறைவாக செய்ய வேண்டும். கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாமும் கடவுளின் வார்த்தையை கடைபிடித்து அவரின் மகிமைக்காக நமது வாழ்வில் வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தையும் இறை சித்தத்திற்கு பணிந்து செய்வோம். வாழ்வு பெறுவோம். ஜெபம். ஆண்டவரே, என்னால் முடிந்தவரை நான் பிறருக்கு உதவி செய்யவும் உம்மில் முழு நம்பிக்கையோடு எனது பணிகளை தொடர்ந்து செய்ய நல்ல ஆற்றலையும் சக்தியையும் தர உம்மை மன்றாடுகின்றேன். ஆமென்.